தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துக்களை மீட்கவும் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரியும் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் செப்டம்பர் 17 மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கோயிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17 நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய நவீன சமையலறை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் வீர வசந்தராயர் மண்டப பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய நவீன சமையலறை அமைப்பதற்கான பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். செப்டம்பர் 17 மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவில் குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு இன்று வந்தது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த இந்த வழக்கை நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு விசாரித்தனர். அப்போது அரசு தரப்பில் வீரவசந்தராயர் மணிமண்டப பணிகள் நிறைவடையும் நிலையில் இருப்பதாகவும் புதிய நவீன சமையலறை அமைக்கும் பணியும் செப்டம்பர் 10 முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழாவை செப்டம்பர் 17 நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர் தரப்பில் கோவில் சொத்து ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்படவில்லை என்றும் தணிக்கை அறிக்கையின் அடிப்படையில் வசூலிக்க வேண்டிய தொகையும் இதுவரை வசூலிக்கப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை ஜூலை 29 ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.